வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம வந்து எஸ்எஸ்சில இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்ட இங்கிலீஷ் வொக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு 8 வீடியோ இதுல போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. பார்த்துட்டு இது இந்த 9th வீடியோல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட சிஜிஎல் 2024 டயர் 1ல கேட்ட சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோல நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது நீங்க சிஜிஎல்னு இல்ல வேற எஸ்எஸ்சி நடத்துற எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சிஜிஎல், எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, கான்ஸ்டபிள், ஜிடி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, இப்ப போலாம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னாலே கிட்டத்தட்ட பழமொழி மாதிரி நம்ம வந்து சில வசனம் மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? இதுதான் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டான மீனிங் இல்லாம கொஞ்சம் இன்டைரக்டா சொல்றதுதான் நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். போகும்போது நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு இடியம்ஸ் கொடுத்துட்டு அதோட மீனிங் வந்து ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல கரெக்டான மீனிங் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மீனிங் வந்து கொஸ்டின்ஸ்ல கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல இடியம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டு ஹேவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை. ஒரு பெரிய ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வந்து இதை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மீனிங். ஆனா ஆன்சர் வந்து இது கிடையாது. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னாலே இன்டைரக்டா ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க. டு ஹேவ் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை அப்படின்னா அதுக்கு கரெக்டான இடியம் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்னு, அதோட மீனிங் என்ன அப்படின்றது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. டு ஹேவ் பிகர் திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தேன் த மீனியல் டாஸ்க் அட் ஹேண்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்மகிட்ட இருக்க கையில இருக்க சின்ன டாஸ்க்கை விட நமக்கு இன்னும் பெரிய பெரிய டாஸ்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கறதா. அதுதான் பிகர் ஃபிஷ் டு ஃப்ரை. பெரிய ஃபிஷ்ஷை நம்மளால இன்னும் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, நம்ம கையில இருக்க சின்ன டாஸ்க்கை விட இன்னும் பெரிய டாஸ்க் நம்ம இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மத்த எந்த ஆப்ஷன்ஸுமே வராது. அதே மாதிரி இதுலயே பாருங்க, ஃபிஷிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் அந்த கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே வரவே செய்யாது. ஓகேவா? டைரக்டான மீனிங் நமக்கு வரவே செய்யாது. இங்க ஃபிஷிங் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்ததெல்லாம் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பிரேக் அ லெக். இதை நம்ம அப்படியே லிட்டரலா மீனிங் பார்த்தோம்னா காலை உடைங்க அப்படின்ற மாதிரி வரும். ஆனா இது வந்து இடியம்ன்றதுனால ஸ்ட்ரைட்டான மீனிங் வரப்போறது இல்ல. பிரேக் அ லெக் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ஆல் த பெஸ்ட் சொல்றோம் இல்லையா? நல்லா பண்ணுங்க, குட் லக், ஆல் த பெஸ்ட் அப்படின்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம பிரேக் அ லெக் அப்படிங்கிற இடியமை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, கிவ் அட்வைஸ் ஆன் மெயின்டைனிங் பிசிக்கல் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்க யாரும் அட்வைஸ் பண்றது கிடையாது. wish someone good luck before an performance. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? குட் லக் சொல்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முன்னாடி நல்லா பண்ணிட்டு வாங்க, ஆல் த பெஸ்ட் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியம் பிரேக் த லெக். ஓகேவா? அப்ப இனிமே நீங்களும் உங்களோட லைஃப்ல இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாம் போறாங்கன்னா பிரேக் அ லெக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஆல் த பெஸ்ட் பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. டு ஸ்டீல் ஃப்ரம் அ ஷாப். ஒரு கடையில இருந்து திருடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, இது வந்து மீனிங்கா கொடுத்திருக்காங்க. ஒரு கடையில இருந்து திருடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிறது 4 இடியம். இதுல கரெக்டான இடியம் என்ன அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ல இடியம் கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க, ஆப்ஷன்ல மீனிங் கொடுத்திருந்தாங்க. இங்க அப்படியே கொஞ்சம் உல்டாவா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கரெக்டான ஆன்சர் என்னன்னா 5 finger டிஸ்கவுண்ட். ஏன்னா நம்ம ஸ்டீல் திருடுறோம் அப்படின்னா நம்ம கையில கிடைக்கிறத திருடிட்டு வருவோம். அப்ப நம்ம 5 fingerல என்ன எடுக்கிறோமோ அதை நமக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறது, காசு கொடுக்காம எடுத்துட்டு வரோம் இல்லையா? இப்போ 5 finger டிஸ்கவுண்ட். டு ஸ்டீல் ஃப்ரம் அ ஷாப், ஒரு கடையில திருடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியம் வந்து 5 finger டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது. மத்த இடியமோட மீனிங் பார்த்துலாம். ஏன்னா இந்த இடியம்ஸ்லாம் இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ்ல கொஸ்டினா கேட்கலாம் இல்லையா? சோ அதை பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு இடியம். இது ரொம்ப சிம்பிள் தான். டைரக்டான மீனிங் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கறது தான் சொல்ல வராங்க. அப்புறம் பிளாக் ஷீப். பிளாக் ஷீப் அப்படின்னா ஒரு குடும்பத்திலயோ இல்ல அவன் இருக்க சரௌண்டிங்லயே அவனால ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னா அவன் தான் பிளாக் ஷீப். ஒரு குரூப்ல ஒருத்தன் மட்டும் அந்த குரூப்புக்கே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறான்னா அந்த பர்சன் நம்ம என்ன சொல்லலாம்? பிளாக் ஷீப் அப்படின்னு. ஹூ இஸ் த பிளாக் ஷீப் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பர்சன் தான் வந்து அந்த பிளாக் ஷீப். ஓகே, அப்புறம் பாருங்க கிரீன் தம்ப். கிரீன் தம்ப் அப்படின்னு சொன்னாலே கார்டனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நம்ம கிரீன் தம்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த தோட்டம் வைக்கிறதுல எல்லாம் கை சிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த பூச்செடி கொடி எல்லாம் இதெல்லாத்தையும் வளர்க்கறதுல இந்த கார்டனிங்ல ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்கன்னா அது கிரீன் தம்ப். ஓகேவா? இப்ப கரெக்டான ஆன்சர் 5 finger டிஸ்கவுண்ட். அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். ஃபாத்திமா வாஸ் அட் ஹர் விட்ஸ் எண்ட் ட்ரைங் டு டிசைட் ஆன் அ செரிங் பிளேஸ் ஃபார் ஸ்பெண்டிங் த ஹாலிடேஸ் இன். ஓகேவா? இதுல வந்து அட் ஹர் விட்ஸ் எண்ட் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு இடியம். இந்த இடியமோட கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சென்டென்ஸ் வாசிச்சு பாருங்க. ஃபாத்திமா வந்து அட் ஹர் விட்ஸ் எண்ட் எதுக்குன்னா டிசைட் பண்றதுல ஒரு அமைதியான பிளேஸ்ல வந்து அவளோட ஹாலிடேயை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவ என்ன பண்றா? அட் ஹர் விட்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா அட் ஹர் விட்ஸ் எண்ட் அப்படின்னா என்ன பண்றது, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம யோசிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட் ஹர் விட்ஸ் எண்ட் அப்படிங்கிறது. அதாவது ஒரு நல்ல இடத்துல வந்து அமைதியான பிளேஸ்ல ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவளால டிசைட் பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு தெரியல. அதுதான் அட் ஹர் விட்ஸ் எண்ட். ஓகேவா? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறது. இது வந்து ஆன் த ஃபென்ஸ்னு ஒரு இடியம் உண்டு. ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னு ஒரு இடியம்.
இதுவுமே எந்த டிசிஷன் எடுக்கலாம், ரெண்டுல எதை சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் ஏயா பி அந்த மாதிரி எதை சூஸ் பண்ணலாம்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஆன் த ஃபென்ஸ். ரெண்டுல எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்குது. அதே மாதிரிதான் அட் த வின்சென்ட்டும் என்ன சூஸ் பண்ண, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியாம இருக்கிறது. ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சோ worried, confused or annoyed that she become unconscious. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அவ சுயநிலைவை இழந்துருவான்ற மாதிரி கொடுத்திருக்காங்க, அது வராது. அப்புறம் worried, confused or annoyed that she insulted other, இன்னொருத்தங்கள அவ அசிங்கப்படுத்துறத பத்தி சொல்றாங்க, அதுவுமே வராது. she worried, confused or annoyed that she does not know what to do next. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறா. ஓகேவா, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, இது வந்து வாட் டு டூ நெக்ஸ்ட், ஷி நோஸ் வாட் டு டூ நெக்ஸ்ட். அடுத்து என்ன பண்ணலாம் தெரியும் அப்படின்னா அது ஆன்சர் கிடையாது, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதுதான் அதர் வின்சென்ட். ஆன் த ஃபென்ஸ்னாலும் கிட்டத்தட்ட இதே இடியமோட மீனிங் தான் வரும். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, ஆன் த பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் த பால் அப்படின்னா நம்ம தான் முடிவெடுக்கிற நிலைமையில இருக்கிறோம், அந்த சூழ்நிலையில நம்ம தான் முடிவெடுக்கணும், இப்ப நம்ம செய்யறதுதான் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் ஆன் த பால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். aware of any changes or development but slow to react, ஸ்லோவா ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க, கிடையாது. அதுக்கப்புறம் பட் டூயிங் நத்திங், எதுவுமே பண்ணாம இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அதுவுமே வராது. unaware of any changes, நம்மளை சுத்தி நடக்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அண்ட் lazy to react, சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க சொல்றாங்க, அதுவும் வராது. நம்மளை சுத்தி நடக்கிற சேஞ்சஸோ டெவலப்மெண்ட்டோ நமக்கு தெரியுது, நம்ம தான் அந்த டிசிஷன் எடுக்கணும், டக்குன்னு நம்ம எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். குயிக் டு ரியாக்ட், நம்ம அதுக்கு வேக வேகமா அதை ரியாக்ட் பண்ணணும், அந்த நிலைமையில இருக்கிறதான் ஆன் த பால். ஆன் த பால் அப்படின்னா நம்ம தான் அந்த டிசிஷனை எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா ஆன் த பால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அதே மாதிரி ஆன் த பால் மாதிரி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு ஒரு இடியம் உண்டு, இதுவும் எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. ஆன் த பால் மாதிரி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படிங்கிறது, அதுவும் இதே தான், நம்ம தான் டிசிஷன் எடுக்கிற நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். எல்லா கொஸ்டினுமே ஒருக்க நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படிங்கறத ட்ரை பண்ணிட்டு வீடியோஸ் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா, சரி பார்க்கலாம். I am dash about whether to accept the job offer or continue freelancing. Both options have their advantage. நான் வந்து அந்த ஜாபை எடுத்துக்கவா இல்ல ஃப்ரீலான்சிங்கே பண்ணவா, எனக்கு கிடைச்ச அந்த வேலையை வாங்கிக்கவா இல்ல ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்க ஃப்ரீலான்சிங்கே கண்டினியூ பண்ணவா அப்படின்னு நான் யோசனையா இருக்கேன். ரெண்டுலயுமே நன்மைகள் இருக்கு, எதை சூஸ் பண்ணேன்னு தெரியல. இப்போ ரெண்டு இடத்துல ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணும், எதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆன் த ஃபென்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஆன் த பால் பார்த்தோம், அதுலயுமே இதான் பார்த்தோம். ஆன் த பால்னாலும் நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சாரி அட்ஹர் வித் சென்ட்ல பார்த்தோம் இல்லையா, அட்ஹர் வித் சென்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறது, அதுக்குதான் நம்ம என்ன பார்த்தோம், ஆன் த ஃபென்ஸ்ன்னு பார்த்தோம். ஆன் த ஃபென்ஸ் அட்ஹர் வித் சென்ட் வந்து ரெண்டும் சேம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதேதான் இங்கேயுமே ஆன் த ஃபென்ஸ், இதுல வந்து ஆன் த ஃபென்ஸ்க்கு போல அட்ஹர் வித் சென்ட் கொடுத்திருந்தாலும் நம்ம இதை சூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னா ரெண்டுல எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல, ஜாப் ஆஃபரையா இல்ல ஃப்ரீலான்சிங்கா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது வந்து ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, மத்த இடியம்ஸ் பார்த்துடலாம். லெஃப்ட் அவுட் இந்த கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் அவுட் இந்த கோல்டு அப்படின்னா ஒருத்தங்களை நம்ம அவாய்ட் பண்றது, புறக்கணிக்கிறதுன்னு சொல்லலாம். ஒருத்தங்களை தனியா விட்டுட்டோம் அப்படின்னா அதை லெஃப்ட் அவுட் இன் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க அப் அண்ட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் அண்ட் ஆர்ம்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா போராடுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப் அண்ட் ஆர்ம்ஸ். அது நமக்கு கிடைச்சிடணும்னு சொல்லி நம்ம ஒரு போராடுறோம் இல்லையா, அது அப் அண்ட் ஆர்ம்ஸ். அதுக்கப்புறம் கட்டிங் கார்னர்ஸ். கட்டிங் கார்னர்ஸ் நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. கட்டிங் கார்னர்ஸ்ங்கிறத நம்ம வந்து டைமை சேவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல மணியை சேவ் பண்றது, நம்மளோட எனர்ஜி டைம் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சேவ் பண்ணி அதை எப்படி ஷார்ட்டா பண்ணலாம், இப்போ காசை எப்படி குறைச்சு நம்ம அதை கம்மி பண்ணி வாங்கலாம்னு நினைக்கிறது, இல்ல வந்து டைமை எப்படி கம்மி பண்ணலாம், இவ்வளவு தூரம் செய்யறதுக்கு எல்லாம் இப்படி பண்ணிட்டா 1 hourல செய்ய வேண்டிய வேலையை 10 minutesல பண்ணிடலாம், அந்த மாதிரி டைமை ஷார்ட் பண்றது மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம கொஞ்சம் குறைச்சு பண்றோம், நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து கட்டிங் கார்னர்ஸ். சேவிங் டைம், மணி ஒரு எனர்ஜி எதுனாலுமே கட்டிங் கார்னர்ஸ் அப்படிங்கிற ஐடியம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இங்க இது எதுவுமே வராது. ஆனா எல்லா ஐடியம்ஸோட மீனிங் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதும். நான் ஃபியூச்சர்ல இதை வந்து கொஸ்டினா கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு, ஏன்னா கட்டிங் கார்னர்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா, பாருங்க 6th கொஸ்டின் ஆன்சர் ஆன் த ஃபென்ஸ், முடிவு எடுக்க முடியாம இருக்கு. அடுத்து பார்க்கலாம் 7th கொஸ்டின். 7th பாருங்க பைட் த புல்லட். இது ஒரு இடியம், அந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பைட் த புல்லட் அப்படின்னா ஒரு மோசமான சூழ்நிலையை கூட தைரியமா ஃபேஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னது பைட் த புல்லட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க ஃபேஸ் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வித் கரேஜ். ஓகே, அதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க கிவ் சம்ஒன் a piece of advice. ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா, இதே மாதிரி ஒரு இடியம் உண்டு, கிவ் சம்ஒன் பீஸ் ஆஃப் மைண்ட். இதுல பீஸ் ஆஃப் அட்வைஸ்க்கு பதிலா பீஸ் ஆஃப் மைண்ட்னு போட்டு ஒரு இடியம் உண்டு. இது என்னன்னா ஒருத்தவங்களுக்கு மேல கோவமா இருக்கிறதா நம்ம கிவ் சம்ஒன் a piece of mind அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு இடியம். ஓகேவா,
இதுல வந்து bite the bulletங்கிறது கரெக்டா இடியம். அதோட மீனிங் வந்து face a difficult situation with courage. ஒரு மோசமான சூழ்நிலையை கூட தைரியத்தோட எதிர்கொள்றாங்க அப்படின்னா அது வந்து bite the bullet. 8th question பாருங்க. carry hank. carry hank இதுக்கு வந்து கரெக்டான மீனிங் என்னன்னா ஆர்வம் இல்லாம இருக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா தான் அதை கேர் ஹேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேரிங் டூ மச், இங்க கேர் இருக்கு, ஸோ கேர் இருக்குன்னு கரெக்டா இதுதான் கரெக்ட் அப்படின்னு போட்டுறக்கூடாது. மேக்ஸிமம் டைரக்டான மீனிங் வரவே செய்யாது, இடியம்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டான மீனிங் வராது. ஸோ கேரிங் டூ மச் எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் புட்டிங் அண்ட் அவுட்ஃபிட் ஆன் அ ஹேங்கர், இதுவுமே வராது. அப்புறம் ஹேங்கிங் க்ளோத்ஸ் டு ட்ரை, இது வந்து ஹேங்னு இருக்கிறனால ஹேங் வச்சு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா இது மாதிரி, அதுவும் இங்க ஹேங் இருக்கனால ஹேங்கர் அப்படின்னு இதெல்லாமே டைரக்டா இருக்கிறத வச்சு நம்ம ஈஸியா இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? துணி காய போடுறதுக்கு தான் இந்த இடியம் யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க, அது எதுவுமே இல்லை. ஷோயிங் நோ இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் கேர் ஹேங்க் அப்படிங்கிற இடியம் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். hit the nail on the head. hit the nail on the head அப்படிங்கிறது இடியம். இந்த இடியமோட மீனிங் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம், தலையில ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டான், அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டான்றத நம்ம ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து hit the nail on the head அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்ற அந்த இடியம் தான். அதுதான் அவங்க இங்கிலீஷ்ல hit the nail on the head அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆப்ஷன் பாருங்க. they hit the nail with a hammer வந்து உண்மையிலே வந்து ஆணியால தலையில அடிச்சிட்டாங்களான்ற மாதிரி இருக்கு. இது அப்படியே மீனிங் வரனால இது கன்ஃபார்ம் வராது. இப்போ they are uncertain about a decision, ஒரு முடிவுல அவங்களால தெளிவா இருக்க முடியலங்கிறாங்க, அதுவும் இங்க வராது. they are experience a headache. headache வருதா, இங்க ஹெட் கொடுத்தனால headache கூட லிங்க் பண்ணிருக்காங்க, அதுவுமே வராது. தலைவலி இருக்கான்னு கேட்டா அதுவும் வலி. அப்புறம் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. they have accurately identified or explained something, ஒரு விஷயத்த துல்லியமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, ஒரு விஷயத்த துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, அதான் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 4. 10th question பார்க்கலாம். the doctors tried very hard to save his mother but that were unsuccessful. tried very hard, டாக்டர் வந்து அவங்க அம்மாவை காப்பாத்த ரொம்ப முயற்சி பண்ணாங்க, ஆனா நடக்கல. அப்ப tried very hard அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயத்த ரொம்ப ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மூட் ஹெவன் அண்ட் எர்த் அப்படிங்கிறது தான் கரெக்டான இடியம். ஓகேவா? வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த வகையில அவன் ட்ரை பண்றான், அங்கேயும் ட்ரை பண்றான், இங்கேயும் ட்ரை பண்றான், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூட் ஹெவன் அண்ட் எர்த் எல்லா வகையிலயும் முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் மூட் ஹெவன் அண்ட் எர்த். அதே மாதிரி இன்னொரு இடியமும் உண்டு, கிட்டத்தட்ட இதே மீனிங்ல, லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னு. ஓகேவா? லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன், இந்த இடியமும் அதேதான், எல்லா வகையிலயும் முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இடியம் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன். அப்ப ட்ரைட் வெரி ஹார்ட்க்கு 2 இடியம் இருக்கு, மூட் ஹெவன் அண்ட் எர்த் இருக்கு, லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன் இருக்கு, ரெண்டுமே இடியம் நோட் பண்ணிக்கோங்க. மத்த ஆப்ஷன்ஸ் பாக்கலாம். ஃபேஸ்ட் த மியூசிக், ஃபேஸ்ட் த மியூசிக்கும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, இதுவும் ஒரு இடியம் தான். இது என்னன்னா நம்ம பண்ண தப்புக்கு என்ன நடக்குதோ அந்த தண்டனை கிடைக்குது, அதுக்கு பலனா என்ன கிடைக்குதோ அதை நம்ம அனுபவிக்கிறது தான் ஃபேஸ் த மியூசிக். நம்ம பண்ண தப்புக்காக ஒருத்தங்க நம்மள திட்டுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபேஸ் த மியூசிக். அந்த மியூசிக்கை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய நெகட்டிவா நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, ran like clockwork, ஆப்ஷன் 3 பாத்தீங்கன்னா ran like clockwork அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ran like clockwork அப்படிங்கறது ஒரு இடியம். இது என்ன சொல்றாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்குது, எந்த இடையூறும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ran like a clockwork அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ran like a clockwork. கிளாக் ஒர்க் ஆகிற கிளாக் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஒர்க் ஆகிற கிளாக் கரெக்டா போயிட்டே இருக்கும் இல்லையா, எங்கேயுமே நிக்காது, அந்த மாதிரிதான் ran like a clockwork, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ட்ரியூ த லைன். ட்ரியூ த லைன் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு லிமிட் செட் பண்றது, ஒரு காமெடி கூட வருவேன், இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத நானும் வர மாட்டேன். அப்ப ட்ரியூ த லைன் சொல்லும் போது ஒரு லிமிட், இதை தாண்டி வரக்கூடாது, ஒரு வரையறை வைக்கிறது, ஒரு லிமிட் செட் பண்றதுதான் அந்த ட்ரியூ த லைன். ஓகேவா? எல்லா இடியமோட மீனிங் தெரிஞ்சிருக்கும். இப்ப கரெக்டான ஆன்சர் மூட் ஹெவன் அண்ட் எர்த். ரைட் வெரி ஹார்ட், ரொம்ப முயற்சி பண்ணியாச்சு அப்படின்னா மூட் ஹெவன் அண்ட் எர்த் சொல்லலாம், இல்ல லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படிங்கிற இடியமும் இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப லைன்ஸ்க்கு இடையில ரீட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் அந்த லைன்ல குறிப்பிடாத சில விஷயத்த கூட புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் இன்டைரக்டா இருக்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். வெளிப்படையா சொல்லாம இருக்கிற அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கிறது தான் என்ன சொல்லுவோம் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். இது வந்து என்னது, டூ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டு ரீட் டிஃபரெண்ட்லின்னு கொடுத்துருக்காங்க, வித்தியாசமா வாசிக்கிறது, அது எதுவுமே கிடையாது. அண்டர்லைன் சம் வேர்ட்ஸ், கொஞ்சம் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் இல்ல.
பப்ளிக்ல சத்தமா வாசிக்கணுமான்னு கேட்டா அதுவும் இல்ல. இதுதான் கரெக்டான ஆன்சர். டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் தேன் வாட் த வேர்ட் சஜஸ்ட். இந்த வேர்ட் சொல்றதை தாண்டி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே, வெளிப்படையா சொல்லாட்டி கூட அந்த அர்த்தத்தை நம்ம உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். 12th கொஸ்டின் பார்க்கலாம். ஜம்ப் த கன். ஜம்ப் த கன். ஜம்ப் த கன் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப வேகமா பண்றது, அதுதான் ஜம்ப் த கன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பாருங்க. டு டூ சம்திங் டூ சூன் அண்ட் டூ குயிக்லி. குயிக்கா பண்றது, சீக்கிரமா பண்றதுதான் என்னது ஜம்ப் த கன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க வந்து பாருங்க, யூசிங் அ கன் ஃபார் ஸ்போர்ட்ஸுக்காக கன்னை யூஸ் பண்றோமா, தப்பு. ஓகேவா. அதுக்கப்புறம் டு ஸ்டாப் அ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்றது. இதுக்கு வந்து ஒரு இடியம் இருக்கு. அது எப்படின்னா கால் இட் அ டே. இது வந்து எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. கால் இட் அ டே அப்படின்னா அன்னைக்கான வேலையை நிறுத்தி வைக்கிறது, அதுதான் கால் இட் அ டே அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த வேலை முடிஞ்சு, இதுக்கு மேல செய்ய மாட்டோம், இனி நாளைக்கு தான் அப்படின்னா அது கால் இட் அ டேன்னு சொல்லலாம். டு ஸ்டாப் அ ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, அது வந்து கால் இட் அ டே அப்படிங்கிற ஒரு இடியம் இருக்கு. கால் இட் அ டே கேட்டா டு ஸ்டாப் அ ப்ராசஸ், இந்த ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல டு ஸ்டாப் அ ப்ராசஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். ஒரு விஷயத்த முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றது. ஏதோ ஒண்ணு தப்பாயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பியும் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடியம் என்னன்னா பேக் டு ஸ்கொயர் ஒன்னு ஒரு இடியம் இருக்கு. பேக் டு ஸ்கொயர் ஒன். இது வந்து இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு விஷயத்த திருப்பி ஸ்டார்ட் பண்றது. நம்ம ஒரு பிளான் பண்ணிருப்போம், அது ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் புதுசா ஒரு பிளானே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளான் பியை புதுசா ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அது வந்து டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற இடியம் சொல்லலாம். அது மாதிரி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே, ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறது, ஒண்ணுமே தெரியாம தொடக்கத்துல இருந்தே நம்ம பேசிக்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா டர்ன் ஓவர் அ நியூ லீஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. டர்ன் ஓவர் அ நியூ லீஃப். டர்ன் ஓவர் அ நியூ லீஃப் அப்படின்னா ஒரு புது ஹேபிட்ஸை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றது. இப்ப நம்ம கிட்ட ஒரு ஹேபிட் இருந்திருக்கு, காலையில எந்திக்கிற பழக்கமே நமக்கு இருந்திருக்காரு, திடீர்னு ஒரு நாள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன், புதுசா அப்படி ஸ்டார்ட் பண்றோங்கிறது தான் இந்த டர்ன் ஓவர் அ நியூ லீஃப். ஒரு புது ஹேபிட்டை புதுசா ஸ்டார்ட் பண்றோம், இப்போல இருந்து ஸ்டார்ட் பண்றோங்கிறது வந்து டர்ன் ஓவர் அ நியூ லீஃப். சரியா. அப்போ இந்த ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைனுக்கு 3 இடியம் இருக்கு. அது எஸ்எஸ்சில கேட்கக்கூடியது, ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. பேக் டு ஸ்கொயர் ஒன் இருக்கு, இது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி முதல்ல இருந்தே பிளான் பண்றதை சொல்லலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படின்னா பேசிக்ல இருந்தே தொடங்குது. டர்ன் ஓவர் நியூ லீஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புது ஹேபிட்ஸை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இப்போ கரெக்டான ஆன்சர் என்னது, ஜம்ப் த கன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டு டூ சம்திங் டூ சூன் அண்ட் குயிக்லி, வேகமா ஒரு விஷயத்த செய்யுது. அடுத்து பார்க்கலாமா. 13th கொஸ்டின் பாருங்க. டைம் அ டசன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டைம் அ டசன் அப்படின்னாலே எப்பவும் நடக்கிற மாதிரி தான், சாதாரணமானது, யூஸ்வலா நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு டைம் அ டசன். அப்ப ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்க. வெரைட்டி ஆஃப் அமில்ஸ், வெரைட்டி எல்லாம் வருது வராது. சம்திங் காமன் அண்ட் நாட் ஸ்பெஷல். ஸ்பெஷலா ஒன்னும் இல்ல, எப்பவும் போலதான், காமன் பொதுவா இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்பதான் கரெக்டான ஆன்சர். டைம் அ டசனுக்கு சம்திங் காமன் அண்ட் நாட் ஸ்பெஷல் அப்படிங்கறதான் கரெக்டான மீனிங். அடுத்து பார்க்கலாமா. நோபடி இஸ் ஃபூல். நோபடி இஸ் ஃபூல் அப்படின்ற ஒரு இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்களை ஏமாத்த முடியாது அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நாட் ஈஸிலி டிசீவ்ட், அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. இது எல்லாருமே முட்டாள்னு கொடுத்திருக்காங்க. எல்லாருமே புத்திசாலியான ஒரு பர்சன், ஒரு கம்ப்ளீட் ஃபுல், ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவுமே வராது, ஈஸியா அவங்கள ஏமாத்த முடியாது அப்படிங்கறதா நோபடி இஸ் ஃபூல் அப்படிங்கிறது கரெக்டான மீனிங். 15th கொஸ்டின் பாருங்க. The renowned publisher decided to withdraw a book from a market. No one was interested in the books as the arguments presented by a dash. Okay, இதுக்கான கரெக்டான இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நல்ல பப்ளிஷர் வந்து என்ன பண்றாரு, அவரோட புக்கை மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டாரு. வேண்டாம், இதை வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு எடுத்துட்டாரு. ஏன்னா அந்த புக்ல யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படியோ நெகட்டிவா இருந்தாதான் அதை வந்து அவரு கண்டிப்பா வித்ட்ரா பண்ணிருப்பாரு. மக்களுமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டல புக்ல. கரெக்டா. அது பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு நெகட்டிவான மீனிங் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ல 4 கொடுத்திருக்காங்க. 4மே ஒரு இடியம் தான். இந்த இடியமோட மீனிங் தெரிஞ்சுச்சுன்னா இந்த பிளாங்க்ல என்ன வருங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அண்டர் த ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர் த ரோஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரகசியமா இருக்கிறது, ஒரு விஷயத்த சீக்ரெட்டா வச்சுக்கிறது, கான்பிடென்ஷியல் டேட்டான்னு சொல்லுவது, சீக்ரெட்டா இருக்கிறது தான் அண்டர் த ரோஸ். இங்க வந்து சீக்ரெட் பத்தி எதுவுமே வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து பாருங்க, ஹை அண்ட் மைட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹை அண்ட் மைட்டி அப்படின்னா தான் தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு கர்வத்தோட இருப்பாங்க, ரொம்ப திமிர் பிடிச்சு போயிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஹை அண்ட் மைட்டி. அதுவுமே இங்க வராது. அப்புறம் பாருங்க, பிசைட் த மார்க். பிசைட் த மார்க் அப்படின்னா பொருத்தம் இல்லாம இருக்கு, சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னா பிசைட் த மார்க்.
இது வந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த புக்ல இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாம இருக்கிறனால மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால அந்த பப்ளிஷரே வந்து அந்த புக்கை வந்து மார்க்கெட்ல இருந்து வேண்டாம் அப்படின்னு எடுத்திருக்கலாம். கரெக்டா? சோ இது வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். அவுட் ஆஃப் த வுட்ஸ். அவுட் ஆஃப் த வுட்ஸ்னா பிரச்சனையில இருந்து விடுபடுறது. அதுக்கும் இந்த புக் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவுட் ஆஃப் த வுட்ஸ்னா பிரச்சனையில இருந்து அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த வுட்ஸ் அவுட் ஆஃப் த டேஞ்சர் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அப்ப கரெக்டான ஆன்சர் பிசைட் த மார்க். நாலு இடியமோட மீனிங்கும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல எது வந்து கரெக்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிசைட் த மார்க். ஓகேவா? இப்ப அடுத்து பார்க்கலாமா? அடுத்த 16th question. In my new office, all employees were different, so I felt like a fish out of water. Fish out of water நிறைய தடவை SSCல கேட்டிருக்காங்க. Fish out of water ஓட மீனிங் என்ன? இது ஒரு இடியம். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது நீங்க யோசிச்சு பாருங்க. தண்ணியில இருந்து மீனை வெளில எடுத்துட்டோம்னா அதால இருக்கவே முடியாது. கரெக்டா? அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். அன்கம்ஃபர்டபிள், அசௌகரியமா இருக்கும். அதால இருக்க முடியாது. அது வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கும். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டருக்கு ட்ரபிள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது செத்து போயிடும் இல்லையா? நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது செத்து. அன்கம்ஃபர்டபிள், ட்ரபிள்னு சொல்லலாம். மற்ற ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபிள் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லும்போது டிசப்பாயிண்டடா இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது வராது. ஹோம்லெஸ்னா வீடு இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது, எதுவுமே வராது. அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. ஓகே, பிரச்சனையில இருக்கிறது இல்ல, அசௌகரியமா இருக்கிறது தான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். 17th question. Anand personally believes in the motto, when life gives you lemons, make lemonade. ஓகேவா? இது வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இது என்னன்னா மோசமான சூழ்நிலையை கூட தனக்கு சாதகமா மாத்திக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவோம்? when life gives you lemons, make lemonade அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தமிழ்ல கூட ஒண்ணு உண்டு. யாரோ ஒருத்தங்க உங்க மேல கல் எரிஞ்சாங்கன்னா அந்த கல்லை வச்சு நம்ம ஒரு கட்டிடமே கட்டணும். அந்த கல் அதனால நம்ம பாதிக்கப்படாம அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்போ அதுதான் எங்கேயுமே வருது. when life gives you lemons, make lemonade அப்படின்னா ஒரு மோசமான சூழ்நிலை நமக்கு நடந்தா கூட அதை நமக்கு எப்படி சாதகமா மாத்திக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாம். enjoy the most when the season is favorable. இது வந்து நம்ம சீசன் ஃபேவரபிளா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்க வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நமக்கு தமிழ்ல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு வரும் இல்லையா? அது இங்க வராது. அப்புறம் ஹெல்த் பத்தி ஏதோ சொல்றாங்க, அதுவும் வராது. இதுவும் பிசினஸ் பத்தி இருக்கு, இது வராது. அப்புறம் பாருங்க, மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஒரு மோசமான சூழ்நிலையை நம்ம நமக்கு பெஸ்டா மாத்திக்கணும். இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 18th question பாருங்க. a bad patch. a bad patch அப்படின்னா பிரச்சனைக்கான நேரம். ஃபுல்லா பிரச்சனையாவே ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பிரச்சனை வருது, அதுல இருந்து அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பேட் பேட்ச். எனக்கு நேரமே சரியில்லைன்னு சொல்றதுதான் பேட் பேட்ச். ஓகேவா? ஒருத்தர் தவறான ஒரு கஷ்டமான பாதையில போறாருன்னு சொல்லியிருக்காங்க, வராது. டிராவல் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. டேஞ்சரான ரோடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, வராது. பீரியட் ஆஃப் டைம் when person faces lot of trouble. அந்த டைம்ல அந்த பர்சன் நிறைய ட்ரபிள்ஸ வந்து ஃபேஸ் பண்றான், நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றான்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எனக்கு ஒரு காலமே சரி நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த பேட் பேட்ச். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 19th question பாருங்க. turn the deaf ear to. turn the deaf ear to அப்படின்னா இது டெஃப் இயர் அப்படின்னாலே காது கேட்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து turn the deaf ear. கண்டுக்காம இருக்கிறது. ஒருத்தங்க சொல்றத நம்ம அப்படி கண்டுக்காம இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து டெஃப் இயர். கரெக்டான ஆன்சர் disregard. ஓகேவா? ரீபக்னா திட்டுறது, இது இன்டர்வல் விடுறது, பை எனி மீன்ஸ், இது எதுவுமே வராது. டிஸ்ரிகார்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செவிடங்காதுல சங்கூதுனது மாதிரி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா நமக்கு தமிழ் இடியம்ஸ், அந்த மாதிரிதான் இதுவுமே. அவன் வந்து கேட்காத மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறது, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறது வந்து turn the deaf ear. அந்த 20th question பாருங்க. all his friends admired him because he was a straight shooter. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவனை வந்து அப்படி பிரமிச்சு பாக்குறாங்க, ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஷூட்டர். ஸ்ட்ரைட் ஷூட்டர் அப்படின்னாலே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் அர்த்தம். எதுனாலும் அப்படியே ஓப்பனா பேசிடுவான், பின்னாடி எல்லாம் பேசாம ஸ்ட்ரைட்டா அவங்க முகத்துக்கு நிறைய பேசிடுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நீங்க வந்து எக்ஸலன்ட் ஷூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூட்டர் இது கண்டிப்பா வரப்போறது இல்ல. நல்லா ஷூட் பண்ணுவாங்களான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டைரக்ட் மீனிங் எப்பவுமே வராது. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய பர்சனா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. thoroughly upright straight forward person. இதுதான் கரெக்டான ஆன்சர். மிசர்லி அண்ட் பெசிமிஸ்டிக் இண்டிவிஜுவல். எப்பவுமே நெகட்டிவா நினைக்கிறவங்களா, சோகமா இருக்கிறவங்களானா அதுவும் இல்ல. ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸ்ட்ரைட் ஷூட்டர் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய பர்சன். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மை அங்கிள் லிவ்ஸ் இன் நியூயார்க், சோ ஐ ஒன்லி see him once in a blue moon. இதை நீங்க இப்போ சென்டென்ஸ் வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும். என் அங்கிள் வந்து நியூயார்க்ல இருக்காங்க, சோ அவங்களை எப்பவாச்சும் தான் என்னால பார்க்க முடியும். கரெக்டா? ஐ ஒன்லி see him
ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா எப்பவாச்சும் பாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் வந்து நாட் வெரி ஆஃபன். ஏன்னா ஆஃபன்னா அடிக்கடி பாக்குறது, நாட் வெரி ஆஃபன் அடிக்கடி பார்க்க முடியாது. மந்த்லி கிடையாது, மாசத்துக்கு ஒருக்க பாக்குறேன், அடிக்கடி பாக்குறேன், வாரத்துக்கு ஒருக்க பாக்குறது எதுவுமே வராது, பார்க்க முடியாது, ரேர்லின்னு அர்த்தம். ஓகே, ஒன்ஸ் இன் ப்ளூ மூன்னாலே ரேர்லி எப்பவாச்சும் அப்படின்னு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வந்து பாருங்க, ராதிகா ஸ்டுட் பை மோனிகா சைட் த்ரூ திக் அண்ட் தின். ராதிகா வந்து மோனிகா பக்கம் தான் இருந்திருக்கா த்ரூ திக் அண்ட் திக். த்ரூ திக் அண்ட் தின், த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னு சொன்னாலே எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயுமே அவ கூட இருந்திருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்ப பாருங்க, இந்த மொமெண்ட் when மோனிகா couldn't complete some simple task. சிம்பிள் டாஸ்க்ல வந்து அவளால பண்ண முடியாத டைம் கூட இருந்தாளா? இல்ல. அண்டர் ஆல் கண்டிஷன், எல்லா கண்டிஷன்லயும், நோ மேட்டர் ஹவு சேலஞ்சிங் ஆர் டிஃபிகல்ட், என்ன பிரச்சனையா இருந்தாலும் இருந்தா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 22க்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. எல்லா சூழ்நிலையிலுமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவ கூட இருந்திருக்கா. ராதிகா வந்து மோனிகா சைட்ல இருந்திருக்கா. த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னாலே எல்லா கண்டிஷன்லயுமே இருக்கு. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? 23 பாருங்க, in those days we did not expect luxuries, we were thankful if we could keep the wool from the door. அந்த காலத்துல எல்லாம் நாங்க வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்கல, பசி பட்னி இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அப்ப keep the wool from the door அப்படின்னாலே avoid starvation. ஓகேவா, அவாய்ட் ஸ்டார்வேஷன் அப்படிங்கறது அதாவது பசி பட்னி இல்லாம இருக்கிறது, ஓரளவு மேனேஜ் பண்ற மாதிரி, காசை வச்சுட்டு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கிறதா அவாய்ட் ஸ்டார்வேஷன். ஓகே, இப்போ கீப் த wool from the door. அடுத்து பார்க்கலாம், 24 பாருங்க, Reena pulled a long face since her husband had not bought her diamond necklace on their anniversary. ரீனா வந்து, இப்போ இது நமக்கு தெரியலனே வச்சுப்போமா, pulled a long face நமக்கு மீனிங் தெரியல, அந்த சென்டென்ஸ் வாசிங்க. ரீனா எப்படி இருந்தா அப்படின்னா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுக்கல, அவங்களோட ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுக்கலன்னா கண்டிப்பா ஹாப்பியா இருந்திருக்க மாட்டா. கரெக்டா, கண்டிப்பா சோகமா தான் இருந்திருப்பா. அப்போ புல்ட் அ லாங் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் கிடையாது, கன்ஃபார்ம் நெகட்டிவ்ங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா வாங்கி கொடுக்கல. ரைட்டா, அப்போ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் 4 எலிமினேட் பண்ணிடலாமா? நம்ம எக்டசி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த எக்டசி. சோ இதை எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எலக்ட்ரிஃபைட், அதுவும் கன்ஃபார்ம் வராது, எல்லாமே பாசிட்டிவா சொல்றாங்க. ஓகே, நமக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர், சோகமா இருக்கிறது. ஓகேவா, அதுதான் புல்ட் அ லாங் ஃபேஸ். இது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கா, மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா சோகமா இருக்காங்க அப்படின்றது தான் மூஞ்ச தொங்க போடுறான்னு சொல்லுவோம். புல்ட் அ லாங் ஃபேஸ் அப்படின்னாலே டு லுக் சேடன்ட், ரொம்ப சோகமா இருக்கிறது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், டு பிரிங் டு லைட். டு பிரிங் டு லைட் அப்படின்னா ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறது, அததான் என்ன சொல்லுவோம், பிரிங் டு லைட். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லைட் அப்படின்னா வெளிச்சம். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு விஷயம் இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்துச்சு, அந்த விஷயத்த நம்ம வெளில கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான். அப்ப டு லைட் அண்ட் கன்ஃபார்ம் வராது. வெளிச்சம் கொண்டு வந்துட்டாங்களா, கான்வர்சேஷன் பில்ட் பண்றோமா, இல்ல பில் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. டு டிஸ்க்ளோஸ்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். க்ளோஸ் அப்படின்னா மூடி வைக்கிறது, டிஸ்க்ளோஸ்னா ஓபன் பண்ணிடுறது. ஒரு விஷயத்த இவ்வளவு நாள் ரகசியமா இருந்த ஒரு விஷயத்த நம்ம ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் டு பிரிங் டு லைட். இந்த மாதிரி ரகசியத்தை வந்து வெளில சொல்றதுக்கு 2-3 இடியம் இருக்கு. இது எல்லாமே எஸ்எஸ்சில அடிக்கடி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பில் த பீன்ஸ்னு ஒண்ணு உண்டு, இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸ்பில் த பீன்ஸ், பீன்ஸை கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா இதோட அர்த்தம் என்னன்னா ரகசியத்தை வெளில சொல்றது அப்படிங்கறதா ஸ்பில் த பீன்ஸ். எல்லா ஐடியம்ஸ்க்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் பின்னாடி இருக்கும். அந்த ஸ்டோரிஸ் தெரிஞ்சா நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு தடவை படிச்சாலே அந்த ஸ்டோரிஸ் ஞாபகம் இருந்ததுன்னா இதுக்கப்புறம் ஐடியம்ஸ் பார்க்க கூட தேவையில்ல, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, முன்னாடி ஒரு காலத்துல வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு இப்போ நமக்கு வேற வேற ஓட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து ஒயிட் பீன் போட்டா எஸ், இல்ல பீன்ஸ்லயே வந்து ஒயிட் பிளாக்ன்ற மாதிரி இருக்கும். ஒயிட்டை போட்டுட்டாங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்றாங்க, ஓட் போடுறதுல எஸ் சொல்றாங்கன்னு அர்த்தம். பிளாக் போட்டாங்கன்னா நோ சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா அந்த பீன்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்துச்சு, ஒரு டப்பால எல்லாத்தையும் போட்டு போட்டு வைப்பாங்க. யாருக்கு எஸ் சொல்லணுமோ ஒயிட் போடுவாங்க, நோ சொல்றவங்க பிளாக் போடுவாங்க. அப்ப அந்த பீன்ஸ் எல்லாம் கீழே சிந்திடுச்சு அப்படின்னா யாருக்கு எவ்வளவு ஓகே இருக்கு எவ்வளவு நோ இருக்கு அப்படிங்கிறது வெளில தெரிஞ்சிடும். கரெக்டா, அதுதான் சீக்கிரட்டா இருந்த விஷயம் வெளில தெரியுதுங்கிறதுக்கு ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. ஸ்பில் த பீன்ஸ் தான் ரகசியத்தை வெளில சொல்றது. அதே மாதிரி இன்னொன்னு உண்டு, கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்ற மாதிரி. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், இந்த மாதிரி அது வரும். அவுட் ஆஃப் த பேக், இப்படி இது ஒரு இடியம். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா இது ஒரு விஷயத்த தெரியாம வெளில சொல்லிட்டோம். இதுவுமே ரகசியத்தை வெளில சொல்றதுதான். ஆனா தெரியாம வாய் தவறி வந்துட்டுன்னு சொல்லலாம், இல்ல வந்து வேணும்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்டென்ஷனலா சொல்லியிருக்க மாட்டாங்க, தெரியாம அது வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா அது வந்து லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ஓகேவா, இதெல்லாம் வந்து ரகசியத்தை வெளில சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடியம். சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டு பிரிங் டு லைட், லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், அப்புறம் ஸ்பில் த பீன்ஸ், இந்த மூணுமே வந்து ரகசியத்தை வெளில சொல்றது. டு டிஸ்க்ளோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, கட் கார்னர்ஸ். கட் கார்னர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, கட் கார்னர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ கட் கார்னர்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து மணி, டைம் இல்ல எனர்ஜி ஏதோ ஒண்ணு நம்ம சேவ் பண்றோம். ஓகேவா, அதுதான் ஆப்ஷன். பாத்தீங்கன்னா கிளியர் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ கிளியர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, வராது. ஒரு நல்ல பிளேஸ கண்டுபிடிக்கிறதா வராது. ஒரு ஒர்க்கை முடிக்கிறதா வராது. டூ சம்திங் இன் இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஈஸி வே, ஈஸியா ஒரு வேலையை முடிக்கிறது. ஈஸியா முடிச்சிட்டோம்னா டைம் அந்த அளவுக்கு ஆகாது, நமக்கு எனர்ஜியும் சேவ் ஆகும். கரெக்டா, ஈஸியா முடிக்கிறாங்கனாலே ஏதோ ஒண்ணு சேவ் பண்றாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ்னா காசு நிறைய ஆகுது, இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா காசு கம்மியாகுது, அப்ப மணியை சேவ் பண்ணிருக்காங்க. கரெக்டா, இப்ப இந்த மாதிரி டைரக்டா கொடுக்காட்டி கூட நீங்க புரிஞ்சுக்கணும் ஆப்ஷன்ஸ் வச்சு. காசோ எனர்ஜியோ டைமோ ஏதோ ஒண்ணு நம்ம சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு கட் கார்னர்ஸ் அப்படிங்கிற ஐடியா யூஸ் பண்ணலாம். ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஈஸி டஸ் இட். ஈஸி டஸ் இட். இந்த ஈஸி வச்சே இன்னொரு இடியம் உண்டு, ஈஸி செட் தன் டன், ஈஸியர் செட் தன் டன் அப்படின்னு ஒன்று உண்டு. அது வந்து என்னன்னா, சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஈஸியர் செட் தன் டன். டன் அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யறது, ஈஸியர் செட்ன்றது சொல்றது. எது ஈஸினா சொல்றதுதான் ஈஸி. ஒரு விஷயத்த நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். இது ஒரு இடியம் நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. ஈஸியர் செட் தன் டன் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இன்னொரு இடியம், ஈஸி டஸ் இட் அப்படிங்கிறது. இந்த இடியம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த 27th கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. மொத்தம் 55 கொஸ்டின்ஸ் வந்து இந்த CGL 24ல கேட்டிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்லிட்டு பேலன்ஸ் கொஸ்டினோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோல. ஓகேவா, இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன கொஸ்டின்ஸும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.